Welcome back students. Today we are going to see chapter 1 exercise 1.1 the fourth sum. A plane is flying at the height of 5000 meter above the sea level. At a particular point it is exactly above a submarine floating 1200 meter below the sea level. What is the vertical distance between them? Listen student, இது உங்களுடைய சம்மில் இப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 0 மார்க் பண்ணியிருக்கிறது சி லெவல். ஓகே, கரெக்டாக சி லெவலுடைய மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ above the sea level the plane is flying. ஓகே, the height is 5000 meter. ஸோ சி லெவல்லேருந்து 5000 மீட்டருக்கு ஒரு பிளேன் என்ன இருக்குது, ஃப்ளை ஆகிருக்கு. ஓகே, பறந்துட்டுருக்கு. அண்ட் below the sea level, listen here, at a particular point it is exactly above a submarine floating 1200 meter below the sea level. So below the sea level submarine நம்மளுக்கு தெரியும் நீர்மூழ்கி கப்பல். ஓகே, 1200 மீட்டருக்கு நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. ஸோ the question is what is the vertically distance between them. ஸோ இந்த ஏரோப்ளைன்லேருந்தும் அந்த சப்மரீனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, நார்மலாகவே இதை சொல்லிடலாம். சி லெவல்லேருந்து ஏரோப்ளைன் வந்து 5000 மீட்டர், சி லெவல்லேருந்து சப்மரீனுடைய லெவல் உள்ளது 1200 மீட்டர். ஸோ டோட்டலி 6200 மீட்டர்னு நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம். பட் இந்த இண்டீஜர்ஸ் லிசன், இந்த வேர்ட்லாம் இண்டீஜர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அபவ் பிலோ அப்படின்னு அபவ்னு இருந்தால் இட் இஸ் எ பாசிட்டிவ். நம்ம 6th ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணியிருப்போம் சம் வேர்ட்ஸ் மேக்ஸிமம். ஸோ வி புட் அ ப்ளஸ் சைன். ஓகே, மினிமம் மைனஸ் சைன், அபவ் ப்ளஸ் சைன், பிலோ மைனஸ் சைன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்லாம் நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அபவ்னா இட் இஸ் அ பாசிட்டிவ். ஓகே, பிலோ மீன்ஸ் இட் இஸ் எ நெகட்டிவ். ஓகே, ஸோ 5 டிஸ்டன்ஸ் பிட்வீன்ங்கிறனால நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த 2 மீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் யூ கெட் த ஆன்சர். ஓகே, சொல்யூஷன், the height of the plane. Solution, the height of the flying plane equal to 5000 meter. Okay, it is a positive integer. So அந்த ப்ளஸ் சைன் நம்ம வந்து நெசசரி கிடையாது. ஸோ 5000 மீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணால் போதும். the depth மீன்ஸ் ஆழம். ஓகே, ஸோ இந்த சி லெவல்லேருந்து இது வந்து எங்கே இருக்குது, பிலோ. ஸோ அது உள்ளே டெப்த்தில் தானே இருக்குது, ஆழத்தில் தான் இருக்குது. ஸோ we use the word depth of the submarine. Submarine என்னது, நீர்மூழ்கி கப்பல். ஓகே, so depth of the submarine equal to minus 1200 meter. Why we put minus sign? It is a below. Okay, so belowங்கிற வேர்டுக்கு மைனஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, so minus 1200 meter. So distance between them means it is a difference. Okay, so 5000 meter, it is the biggest number. So first you write the 5000 meter difference between them. So that means the distance between them or difference. Okay, so minus, and the depth of the submarine is minus 1200 meter. So 5000, the subtraction sign is changes to multiplication addition sign, and the second number of additive inverse. So minus 1200 வந்து additive inverse எப்படி எழுதுவோம், plus 1200 meter. So நம்ம ப்ளஸ்ங்கிற சைனை நெசசரி இல்லை. ஸோ 1200 மீட்டர்னு ரைட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ போத் ஆர் பாசிட்டிவ். 5000 மீட்டர் ஆல்சோ பாசிட்டிவ், 1200ம் பாசிட்டிவ் தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 6200 மீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ த ஆன்சர், த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them equal to 6200 மீட்டர். நம்ம இது டேரெக்டாகவே நோட் பண்ணிடலாம். ஓகே, above the sea level 5000 meter and below the sea level 1200 meter. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 6200 மீட்டர். ஓகே, ஸோ இந்த இண்டீஜர்ஸில் இந்த வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம இங்கே அடிஷன் சப்ராக்ஷன் இந்த சைன்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் we go to the fifth sum. Fifth sum, Mohan deposit rupees 2000 in his bank account and withdraws rupees 1642 from it the next day. Okay, from it the next day. If a withdraw of amount from the amount is represented by a negative integer, then how will you represent the amount deposited? Find the balance in Mohan's, okay, find the balance in Mohan's account after the withdraw. Listen, மோகன்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2000 ருபீஸை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருக்காங்க, 1642 வித்ட்ரானா பணத்தை எடுத்துட்டாங்க. ஓகே, பேங்க்லேருந்து 1642 ருபீஸை மறுபடி பணத்தை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இஃப் வித்ட்ரா ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் த அக்கௌண்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஏ நெகட்டிவ் இண்டீஜர், அந்த நம்ம
டெபாசிட் பண்ணுறத இப்போ அந்த இன்டிஜரில் இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, டெபாசிட் பண்ணுறத பாசிட்டிவ் இன்டிஜரை எடுத்துக்கணும். ஓகே, நம்ம அது வந்து மணி வந்து சேவிங்ஸ் ஆகுது, ஸோ பாசிட்டிவ். அண்ட் வித்ட்ராங்கும் போது நம்ம அமௌண்ட் என்ன ஆயிரும், ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு பதில் நம்ம நெகட்டிவ் இன்டிஜரை யூஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க இஸ் ரெப்ரசன்ட் பை ஏ நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ -1642 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். தென் ஹவ் வில் யூ ரெப்ரசன்ட் த அமௌண்ட் டெபாசிட்டட்? ஸோ நம்ம அமௌண்ட் டெபாசிட்டட் எப்படி எழுதுவோம், பாசிட்டிவாக எழுதுவோம். ஓகே, நம்ம வந்து அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் தானே பண்ணுறோம். ஸோ டெபாசிட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு சேவிங்ஸ். ஸோ அதை வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக எடுத்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த ஹவ் வில் யூ ரெப்ரசன்ட் த அமௌண்ட் டெபாசிட்டட்? இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, ஸோ த அமௌண்ட் டெபாசிட்டட் by is represented by a positive integer. Okay student, and the solution. The question என்ன கேட்டிருக்காங்க, find the balance in Mohan's account after the withdraw. So 2000 rupeesலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணாலே we get the answer. ஓகே, அப்படி தானே, இது வந்து அவங்க சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸ்லேருந்து 1642 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் த ஆன்சர், தட் மீன்ஸ் த பேலன்ஸ். ஓகே, மோகன்ஸ் பேலன்ஸ். சொல்யூஷன், டெபாசிட் அமௌண்ட் ஈக்குவல் டு rupees 2000 rupees. Okay, so இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. how will you represent the amount deposited? The amount deposited is represented by a positive integer. இந்த லைனில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லைனில் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. the amount deposited is represented by a positive integer. ஓகே, பட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மோகனுடைய பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு தான். ஸோ டெபாசிட் அமௌண்ட் ஈக்குவல் டு rupees 2000, வித்ட்ரால் அமௌண்ட் ஓகே பணத்தை எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா rupees 1642. ஓகே, 1642 ருபீஸை மறுபடியும் பேங்க்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட், இந்த அமௌண்ட்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் we get the answer. ஸோ 2000 minus 1642 we get the answer 358. ஓகே, சப்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2000 ஓகே and 1642 subtract yourself. So 10 minus 2 8. Okay, here 9, here also 9, here 1. So 9 minus 4 5, 9 minus 6 3. Okay, 1 minus 1 0. So the answer is 358. Therefore the balance in Mohan's account after the withdrawal is rupees 358. Students, sixth sum, Rita goes 20 km towards east from a point A to the point B. Listen, இது ஒரு லைன் பை லைனாக நம்ம மீனிங் பார்த்துப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் அ நம்பர் லைன். அந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு வந்து ரீதாங்கிற கேர்ள் வந்து மூவ் பண்ணுதா. ஓகே, த டேரக்ஷன் ஈஸ்ட் டேரக்ஷன். ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு ட்ராவல் பண்ணுறா. த கிலோமீட்டர் இஸ் 20 kilometer. ஓகே, இட் இஸ் அ ஈஸ்ட் சைட். திஸ் ஒன், that means the positive integers is represented by east direction. Okay, here the negative integers represent is the west direction. Okay, so இப்போ நமக்கு அந்த கேர்ள் ரீதாங்கிற கேர்ள் இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறா. the kilometer is 20 kilometer. Okay, from B she moves 30 kilometer towards west along the same road. the same roadல இந்த கேர்ள் என்ன பண்ணுறான்னா பியிலேருந்து வெஸ்ட் சைடா. ஓகே, ஃப்ரம் பியிலேருந்து வெஸ்ட் சைடுக்கு ட்ராவல் பண்ணுதா. தட் த கிலோமீட்டர் இஸ் 30 kilometer. ஓகே, ஸோ பியிலேருந்து இப்போ ஏக்கு வரும்போது 20 kilometer தான் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் 10 kilometer அவள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஏ பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ அந்த ஈஸ்ட் டேரக்ஷனுக்கு அவள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாலும் அந்த டேரக்ஷனை நம்ம எப்படி எடுத்துக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் இருக்குன்னா அவள் ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்கும் போது அது என்னது ஈஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது பாசிட்டிவ் இன்டிஜராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போது அந்த வெஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது நம்ம என்ன இன்டிஜராக எடுப்போம், இட் இஸ் அ நெகட்டிவ் இன்டிஜர். கொஸ்டின் கேட்காங்க. ஓகே, how will you represent the distance traveled towards west? ஸோ டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவளுடைய டிஸ்டன்ஸ் என்னது, அந்த டிஸ்டன்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸை வெஸ்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது நெகட்டிவ் இன்டிஜராக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, பை விச் இன்டிஜர் வில் யூ ரெப்ரசன்ட் ஹர் ஃபைனல் பொசிஷன் ஃப்ரம் ஏ? ஸோ ஏலேருந்து இப்போ அவளுடைய ஃபைனல் பொசிஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இங்கேருந்து ஃபஸ்ட்டு 20 kilometer அந்த கேர்ள் ட்ராவல் பண்ணியிருக்கா. மறுபடியும் இங்கேருந்து ஓகே இந்த பியிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கா வெஸ்ட் சைடுக்கு. ஸோ 30 kilometer ட்ராவல் பண்ணியிருக்கா. லிசன் ஸ்டூடெண்ட், இதை பார்த்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பியிலேருந்து ஏ வரைக்கும் ஸோ +20. ஓகே, இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ 20 kilometer ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும், 10 kilometer. ஸோ இங்கேருந்து இந்த ஏலேருந்து 10 kilometer வெஸ்ட் சைடு. இந்த வெஸ்ட் சைடை எப்படி எடுத்துக்கணும், நெகட்டிவ் இன்டிஜராக எடுத்துக்கணும். ஸோ -10 kilometer இஸ் த ஆன்சர். ஓகே, நீங்கள் டேரெக்டாகவே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் சொல்யூஷன்,
Rita travels a distance in east direction. East direction travel பண்ணும்போது it is a positive, represent by positive integer. Okay, so 20 kilometer அப்படின்னு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். Students, Rita travels a distance in west direction. West directionக்கு அந்த travel பண்ணுறதோட இருந்தது -30 kilometer. ஏன்னா west directionக்கு travel பண்ணியிருக்கேன். Okay, -30 kilometer. Why we put a minus sign? It is the west direction. நம்ம எப்படி represent பண்ணிக்கணும்? Negative integer represent பண்ணணும். So, -30 kilometer. Okay, therefore, the final position of Rita from A. Aலேருந்து ரீட்டாவுடைய final position என்னன்னு கேட்டிருக்காங்க. So, 20 kilometer is the positive integer because why? The distance in she travels a distance in east direction and add, okay, plus and -30. So -30 is the west direction moving. Okay, so இதோடைய இது என்னது? One positive, one negative. Add or added. One positive or one negative integer or added. What do you do? Subtract the number. Okay, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் இன்டிஜர் சைனை போடணும். ஸோ அந்த 30லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் 10. இதில் பிக்கஸ்ட் நம்பர் என்னது? 20 30 30. 30யோட சைன் என்னது? மைனஸ். ஸோ -10 kilometer is the answer. Okay, so the answer, the final position of Rita will be represented by a negative integer equal to -10 kilometer. Okay, ஸோ நீங்கள் அந்த நம்பர் லைனை நல்லா அப்சர்வ் பண்ணாலே யூ கெட் த ஆன்சர் -10 kilometer. ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 7th 8th sums. ஓகே, ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஈஸியாக இந்த இதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 8 + -2. ஓகே, 8 + +2. லிசன், இந்த எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ். ஓகே, நம்ம இதுக்கு பிஃபோரில் ஆட் பண்ணியிருக்கதை பார்த்துருப்போம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். திஸ் இஸ் த மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம்ல, அது வந்து அடிஷனில் உள்ளது. ஓகே, இது மல்டிப்ளை சைன் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ரெண்டு நம்பர், the two numbers are positive numbers, அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா the positive is your answer. ஓகே, பாசிட்டிவ் தான் ஆன்சராக வரும். டூ நம்பர்ஸும் பாசிட்டிவ் இன்டிஜர் ப்ளஸ் சைனாக இருந்தது அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சைன் தான் வரும். ஓகே, போத் ஆர் மைனஸ் சைன். ஓகே, போத் ஆர் நெகட்டிவ் சைன். ஓகே, போத் இன்டிஜர்ஸ் ஆர் நெகட்டிவ் சைன், யூ கெட் த ஆன்சர் ப்ளஸ். அடிஷனில் என்ன வரும்? மைனஸ், நெகட்டிவ் இன்டிஜர் தான் ஆன்சராக வரும். பட் மல்டிப்ளிகேஷனில் டூ இன்டிஜர்ஸும் நெகட்டிவ் இன்டிஜர்னால் அதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சைன். ஓகே, பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் யுவர் ஆன்சர். அண்ட் ஒன் பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் தான் ஆன்சர். ஓகே, நம்ம அடிஷனில் என்ன பார்த்துருப்போம்? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னா அந்த பிக்கஸ்ட் இந்த சம்மில் கூட பார்த்துக்கோங்க. பிக்கஸ்ட் இன்டிஜர் என்னதோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் இன்டிஜர் சைனை போடுவோம். பட் ஹியர் ஓகே, இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த டூ இன்டிஜர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஓகே, இங்கே ஆடுனால நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணோம். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணணும், பட் புட் த மைனஸ் சைன். ஓகே, இங்கே வந்து எல்லாம் பிக்கஸ்ட் இன்டிஜர் சைன்லாம் வராது மல்டிப்ளிகேஷனில். ஸோ ப்ளஸ் into minus equal to minus. Okay, minus into plus also minus. Okay, so both are positive or positive, both are negative, the answer also positive. One positive or negative irundale answer enadha varum? Minus da. Okay, both are positive, positive. Both integers are positive to be multiplied, you get the answer positive. Okay, one positive or negative irundha, you get the answer negative integer is your answer. Okay, இப்போ example பாருங்க. Look at the example. 8 + +2. ஓகே, ஸோ இது ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நார்மலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர்னால் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சைன் போடுவோம். பட் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கும்போது என்ன பண்ணால் இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இதுக்கு இன்பிட்வீனில் என்ன சைன் இருக்குதுன்னு அர்த்தம்? மல்டிப்ளை சைன். ஓகே, மல்டிப்ளை சைன் வந்து ஹிடன் ஆகிருக்கு, மறைஞ்சிருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன பார்த்தோம் நம்ம? ப்ளஸ். ஸோ +2ன்னு போட்டால் போதும். இந்த அடிஷன் சைனை நம்ம இன்னொரு டைம் ரைட் பண்ண வேண்டாம். ஸோ 8 + 2 = 10. ஓகே, நார்மலாக நீங்கள் மல்டிப்ளை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் ஆட் பண்ணானா பாசிட்டிவ் இஸ் யுவர் ஆன்சர் அப்படின்னு ரைட் பண்ணிடலாம். பட் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இது ஃபர்தராக இருக்கிற சம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதனால் இதை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருந்தது அப்படின்னா இங்கே அவுட் சைடில் இருக்கிற சைனையும் இன்சைடில் இருக்கிற சைனையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? ப்ளஸ். ஓகே, ஸோ +2 இஸ் த ஆன்சர். புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. 8 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் த செகண்ட் நம்பர் 2. ஸோ 8 + 2 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 - -3. ஓகே, ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் என்ன சைன் ஹிடன் ஆயிருக்குன்னு சொன்னால் மல்டிப்ளை சைன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ்
plus, okay, minus into minus what, plus, okay, minus into minus plus. So here minus into minus plus sign and the second number 3. So 4 plus 3 7, okay, இதை விட இது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. So 7 plus minus 2, okay, 7 plus bracketல இருக்கு minus 2. So here plus, here minus, so plus into minus what, minus, okay. So first number write பண்ணிக்கோங்க 7 plus into minus minus, the second number 2. So 7 minus 2 5, okay. Fourth example 6 minus bracketல இருக்கு plus 3, that means 3 தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே plus 3ங்கிறது உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக, உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறணுங்கிறதுக்காக. நார்மலாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 6 minus 3 இதை மாதிரி கொடுத்துருக்கலாம், ஓகே. ஸோ அந்த 3நாலும் என்ன தான் மீனிங், plus 3, ஓகே. ஸோ நார்மலாக நம்ம ரைட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது மைனஸ், ஓகே. ரெண்டுமே பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், ஓகே, ரெண்டுமே நெகட்டிவ்னா ப்ளஸ், ஓகே. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க மைனஸும் இந்த ப்ராக்கெட்க்கு இன்சைடில் இருக்க ப்ளஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் and the second number 3. So 6 minus 3 3, okay. This is very important for your further sums. So learn it, okay. Today homework, dear students, today's homework, the first one model வந்து எப்படின்னா நம்ம அந்த in betweenல இருக்க subtraction sign addition சேஞ்ச் பண்ணிட்டு செகண்ட் நம்பரில் இருக்கிற additive inverse அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாடல், ஓகே. The second sum is அந்த 4 rules சொன்னல plus into plus plus, okay, minus into minus plus and plus into minus minus, minus into plus minus. So அந்த ஃபார்முலாவில் அந்த ரூல் அப்ளை பண்ணி இந்த செகண்ட் சம்மை ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஓகே. Do your homework properly. Thank you.